சவுண்ட் வந்துச்சு வெளில. என்ன சவுண்டுன்னு தெரில. நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனந்தோப்பு. இந்த பனந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு வீடு கூட கிடையாது, 1 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனந்தோப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இந்த பனந்தோப்பில் தான் இன்றைக்கி நைட் நம்ம ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிறோம். டென்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். தோசை சுட்டு இன்றைக்கி நைட்டு இங்கே தான் சாப்பிட போகிறோம். அடுப்பெல்லாம் ரெடி பண்ணியிருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுப்பு. இதுதான் விறகு. பார்த்தீங்கன்னா மணி 6:30 மணி ஆகுது. வாங்க நம்ம டென்ட்டுக்குள்ளே போகலாம். மணி பார்த்தீங்கன்னா மணி 7 ஆக போகுது. ஒரு 8:30 மணியை போல் தோசை சுடலாம். தோசை சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கலாம். லைட்டு பார்த்தீங்கன்னா பேக்கில் பாருங்கள். இந்த லைட்டு தான் நம்மளுக்கு இன்றைக்கி எரிஞ்சிட்டு இருக்கு. நான் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனந்தோப்பு. இந்த பனந்தோப்புக்கு பக்கத்தில்
ஒரு வீடு கூட கிடையாது 1 கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில். ஒரே ஒரு கோவில் மட்டும்தான் இருக்குது. பாட்டு ஓடிருக்கும் கேட்டிருப்பீங்க. மரத்தை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. பனம் மரம்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குதா, அதை பார்த்தாலே ஒரு ஃபியராக இருக்குது. இருட்டில் பார்க்கும்போது இன்னமும் ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது, நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணிடுவான்னு என்னான்னு தெரில. பார்க்கலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:15 தான் ஆகுது. நம்ம ஒரு 7:45 போல் தோசை சுட்டு சாப்பிட்லாம். அது வரையும் இந்த ஆப்பிளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். மேலே பாருங்களேன் எவ்வளோ பூச்சியா தெரியுதா? இப்படியே உள்ளே வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா மணி 8 ஆகுது. நம்ம போய் தோசை விட ஆரம்பிக்கலாம். ஏன்னா பனி வேறு அதிகமாக பெய்யுது. எப்படி அடுப்பு பற்ற வைக்க போகிறோன்னே தெரில. விறகெல்லாம் அப்படியே நனைஞ்சிருக்க மாதிரி இருக்குது லைட்டாக. பனி பேஞ்சு அப்படியே எப்படி பத்துதான் நடந்தல. பத்தலைன்னா இன்றைக்கி நைட் நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. தோசை இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி பட்னி தான் நைட்டு ஃபுல்லாக. வாங்க போய் சுட ஆரம்பிக்கலாம் தோசையை. இதில் தான் மாவு இருக்குது, தோசை மாவு. கரண்டி எங்கே இருக்கு? கரண்டி எங்கே இருக்குது? இது தோசை திருப்பி தான் இருக்குது. ஒரு தோசை ரெடி ஆச்சு.
பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு முடிச்சாச்சு. போய் சாப்பிட்லாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டு படுத்துட்டேன். எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. சரி நான் தூங்குறேன். பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்துச்சு வெளில. மட்டையில் ஏதோ உரசிக்கிட்டே இருக்க மாதிரி சவுண்டு வந்துச்சு. இப்போது நான் வெளில வந்து பார்க்குறேன். இந்த சைடு தான் கேட்டுச்சு எனக்கு சவுண்டு. என்ன சவுண்டுன்னு தெரியலையே. என்ன சவுண்டுன்னு தெரில. உள்ளே போய் படுக்கலாம். சவுண்டு என்னன்னு தெரியல. டைம் கரெக்டாக இப்போது 12:15 ஆகுது. என்ன சவுண்டுன்னு தெரில. அது ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணி ஆகுது. நம்ம வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். டென்ட்லாம் வேறு பிரிக்கணும். பிரிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்கமிங்கில் இது மாதிரி இன்னும் த்ரில்லிங்கான நிறைய வீடியோஸ்லாம் வரப்போகுது. அதெல்லாம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.